நம்ம எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா லம்சமா இன்வெஸ்ட் பண்றது, இல்ல எஸ்ஐபியா பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது மட்டும் இல்லாம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அதாவது எஸ்டிபின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்ற சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படிங்கிற 2 பவர்ஃபுல் டூல் இதுல இருக்கு. இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம். நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டூ ரிச். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா நாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு டைம் ஃப்ரேம்ல அதை ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 லட்ச ரூபாவோ 20 லட்ச ரூபாவோ இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதை ஒரே டைம்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி எஸ்ஐபி. எஸ்ஐபியில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை டெய்லியோ இல்லை வாரமோ நாம் மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம எஸ்டிபியை பற்றி பார்க்கலாம். எஸ்டிபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம ரெகுலராக எஸ்ஐபியில் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு ஃபண்டுக்கு நம்ம இதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா அதை நாம் ஒரு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து மாதமான 10,000 ரூபாய் நான் இன்னொரு ஈக்விட்டி ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் இதை எஸ்ஐபிலேயே பண்ணிடலாமே, அது டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்டை டெபிட் ஆகி நமக்கு மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ணிடுமே, எதுக்கு எஸ்டிபி மெத்தடில் ஃபாலோ பண்ணணும்? அதுக்கு ரீசன் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறோம்னா அதுக்கு நமக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த லிக்விட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு எஃப்டிக்கு என்ன அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு எஃப்டி அமௌண்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதே அளவு ரிட்டர்ன்ஸும் இங்கே நமக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் நம்ம இங்கே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டுக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த எஸ்டிபிங்கிறது லிக்விட் ஃபண்டில் இருந்து ஈக்விட்டிக்கு மட்டும்தான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம ஈக்விட்டிக்கும் மாற்றிக்கலாம், டெட் ஃபண்டுக்கும் மாற்றிக்கலாம், இல்லை மணி மார்க்கெட்லேயும் மாற்றிக்கலாம். எந்த ஃபண்டுக்கு வேணாலும் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஃபண்டில் இருந்து வேணாலும் எந்த ஃபண்டுக்கும் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எஸ்டிபியில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் அமௌண்ட்டும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது இல்லாமல் இதில் இருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அமௌண்ட்டுக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மேஜராக எஸ்டிபியில் நம்ம லிக்விட் ஃபண்டில் இருந்து ஈக்விட்டிக்கு தான் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்துக்கு ஒரு எஃப்டிக்கு நிகரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பணம் நமக்கு ஒரு ஈக்விட்டியில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதே அளவு ரிட்டர்ன்ஸும் இங்கே நமக்கு கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 2017 நாம் ஒரு 10 லட்ச ரூபாய் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதிலிருந்து மாதம் ஒரு 10,000 ரூபாய் நம்ம ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வந்திருந்தோம்னா இன்றைக்கி அதனோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 21 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இதோட இந்த லிக்விட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் நமக்கு 3,50,000 ரூபாய்க்கு மேலவே இருக்கும். டோட்டலாக நம்ம 97 மாதம் நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி நீங்கள் எஸ்டிபியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்டபிள்யூபி, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அது நம்ம ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்ல இருந்து நம்ம மாதம் ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 25 லேக்ஸ் ஃபண்டாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இதில் இருந்து நம்ம ஒரு 50,000 இல்லை 25,000 நமக்கு என்ன எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் மாதம் நம்ம ஒரு அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டே வர்றது. அது இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் இங்கே நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மாதமானால் நமக்கு தேவையான அமௌண்ட்டையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 லட்ச ரூபாவை நம்ம அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்டில் 2015 ஜான்வரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 2020 ஜான்வரியிலேருந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபாய் இதிலேருந்து வித்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 61 மாதம் இது வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டில் இன்னும் 71 லட்ச ரூபாய்க்கு மேலவே இருக்கும். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்.
லம்சமா இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க, உங்க யங் ஏஜ்லயே அதாவது ஒரு 22, 25 வயசுல உங்க கரியர ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் டைம்ல நீங்க டோட்டலா எந்த அமௌண்ட் எஸ்ஐபி மூலியமா சேர்த்திருக்கீங்களோ, அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வேணுமோ, அந்த அளவு அமௌண்ட்ட நீங்க எஸ்டபிள்யூபி மூலியமா வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரலாம். நமக்கு வர்ற பணம் செலவுக்கே சரியா இருக்கு. இதுல எங்க இருந்து நாங்க சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நினைக்காம, நாம சேமிக்கிற இந்த சின்ன அமௌண்ட் நாளைக்கு 50, 60 வயசுக்கு மேல நமக்கு ஒரு நல்ல வருமானமா வரப்போகுது அப்படிங்கிறப்போ, நம்ம இந்த சேவிங்ஸ அவசியம் பண்ணலாமே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நாம இத பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பிளான்ஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த சிறு துளி தாங்க நாளைக்கு பெருவெள்ளமா இருக்கும். தேங்க் யூ.